பிடிச்சிருந்தாலும் பிடிக்காட்டியும் எல்லாம் உங்களோட தானே இந்த ரூம்ல வாழ்ந்தாகணும். உங்களை கேட்க யார் இருக்கா? என்ன பாவம் செஞ்சனோ தெரியல. உங்க கூட இருந்து நரக வாழ்க்கை வாழணும்னு என் தலையில எழுதி வச்சிருக்கு. என் கூட வாழறது உனக்கு நரகமா அமுல் பேபி? இனிமே உனக்கு அந்த கஷ்டம் இருக்காது. கலெக்டர் சார், என்னாச்சு? ஏன் என்ன பார்த்த உடனே முகத்தை திருப்பிக்கிறீங்க? ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்லைன்னா அப்புறம் ஏன் முகத்தை திருப்பிக்கிறீங்க? உங்க அப்பா நம்ம 2 பேரையும் பார்த்துட்டாரு. நீ உங்க அப்பாவோட போயிட்ட. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு ஒரு ஃபோன் கால் கூட பண்ணி சொல்லல. நீ ஏன் கலெக்டர் சார் கால் பண்ணி கேட்டிருக்கலாமே. உன்னோட சிச்சுவேஷன் தெரியாம நான் எப்படி கால் பண்ண முடியும்? ஆமா, ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சா? அப்படியெல்லாம் எதுவும் ஆகல. எங்க அப்பா உன்னை பத்தி அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை கூட பேசல. ஒருவேளை கலெக்டர் நம்ம வீட்டுக்கு மாப்பிள்ளையா வந்தா பெருமைதான்னு நினைச்சிருப்பாரோ என்னமோ. ரொம்ப யோசிக்காத. இந்தா. இது எதுக்கு? முதல்ல இது கையில வாங்க. எழுதுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதுக்கு பதிலா இதுல ஈஸியா எழுதலாம், டைப் பண்ணலாம். டைப் பண்ணி பாரு. டேய் கதிர். அம்மா அம்மா. இந்த நேரத்துல நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இல்ல ஆண்டி, கதிர் எழுத கஷ்டப்படுறாருல, அதான் அவருக்காக ஐபேட், எமர்ஜென்சி லைட் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். இத்தனை நாளும் அவன் இதை வச்சா படிச்சான்? இதெல்லாம் ஒண்ணு தேவையில்ல. டேய் குட்ரா. அம்மா இந்தா இத வச்சுக்கோ. முதல்ல இதை எடுத்துட்டு கிளம்பு. கிளம்பு. என்னாச்சு ஆண்டி? முன்னாடிலாம் என்கிட்ட நல்லா தானே பேசுவீங்க. இப்பெல்லாம் என்ன பார்த்தாவே கோவப்படுறீங்களே, ஏன் ஆண்டி? நீ நடந்துக்கிறது சரியில்லைன்னு அர்த்தம். ஒரு வயசுக்கு வந்த பொண்ணு ஒரு பையனை பார்க்க வர நேரமா இது? இது எல்லாத்துக்கும் நேரங்காலம் வரமுறைன்னு ஒண்ணு இருக்கு. ரொம்ப தப்பா இருக்குமா? இன்னொரு வாட்டி இவனை தனியா பார்த்து பேசுற வேலை எல்லாம் வச்சுக்காத. நீ
என் வீட்டு பக்கம் வராம இருந்தா இன்னும் எனக்கு சந்தோஷமா இருக்கும். அம்மா ஆண்டி, தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்புறியா? அம்மா என்னம்மா? நீ பேசாம இரு, உனக்கு ஒண்ணும் தெரியாது. நீ போம்மா முதல்ல. சொல்றேன்ல, நீ முதல்ல கிளம்பு. அம்மா என்னம்மா ஆச்சு உனக்கு? அவகிட்ட ஏன் இப்படி எல்லாம் பேசுற? அவ இனிமே இங்க வரக்கூடாதுன்னு தான் நான் அப்படி பேசினேன். ஏம்மா? டேய், என்னடா கேள்வி கேட்டுட்டு இருக்க? ஒரு பொண்ணும் பையனும் ராத்திரி இப்படி தனியா நின்னு பேசிட்டு இருந்தா அக்கம் பக்கத்துல உள்ளவங்க என்னடா நினைப்பாங்க? நம்ம வீட்லயும் ஒரு பொண்ணு இருக்கு, அத மனசுல வச்சுக்கோ. கதர், கலெக்டர் ஆகணும்ன்றது உன் கனவு. அதுக்காக நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கன்னு எனக்கு தெரியும். அதே நேரத்துல உன் சிந்தனை வேற எங்கேயோ போய் இதுல நீ கோட்டை விட்டுறாதடா. படிக்கிறதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருடா. புரிஞ்சுதா? அண்ணா வா சாப்பிடலாம். எனக்கு வேணாம், நீ போய் சாப்பிடு. அண்ணா, கோவத்தை சாப்பாடு மேல காமிக்க கூடாதுன்னு நீ தானே சொல்லியிருக்க. இப்போ நீயே அதை பண்றியண்ணா. எனக்கு கோவம்லாம் இல்லை மீனா. நான் இப்ப யார் மேல கோவப்பட முடியும் சொல்லு? ஏன் திடீர்னு அம்மா இப்படி மாறிடுச்சுன்னா எனக்கு புரியல. இவ்ளோ கோவமா அம்மா யார்கிட்டயும் பேசி நான் பார்த்ததே இல்லை, அதுவும் சௌமியா கிட்ட. மீனா, சௌமியா மட்டும் இல்லைன்னா இந்த எக்ஸாமே எழுதியிருக்க முடியாது தெரியுமா? ஆனா உனக்கு இப்படி ஆனதுக்கு காரணமே சௌமியா தான். அது உனக்கு தெரியுமா? உங்க பையன் ஐஏஎஸ்ஏ ஆனாலும் என் செருப்புக்கு சமம். அண்டர்ஸ்டாண்ட்? பதவியும் பணமும் வந்துட்டா பன்னிக்குட்டி கண்ணுக்குட்டியா மாறிடுமா என்ன? கண்ணுக்குட்டி கூட பன்னிக்குட்டி சேர்ந்து சுத்துச்சுன்னா முதல்ல பன்னிக்குட்டியை தான் அடிச்சு விரட்டணும். கண்ணுக்குட்டியை எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும். அடுத்த தடவை உன் பையனை என் பொண்ணு கூட பார்த்தேன், அப்புறம் சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு உனக்கு இந்த பொண்ணை தவிர வேற யாரும் இருக்க மாட்டாங்க. அண்டர்ஸ்டாண்ட்? மருந்து வச்சுட்டு போகல, மருந்து வச்சுட்டு போறேன். ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் அடிபட்டா தேவைப்படும்ல, அதான் டிஞ்சர், பேண்டேஜ், ஆயின்மெண்ட் இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் எதுக்குன்னு உன் பையன் வருவான், அப்ப தெரியும் உனக்கு. அதனாலதான் நான் அம்மா இப்படி கோவப்படுது. அண்ணா, எங்க போற? எவ்வளவு தைரியம் இருந்தா அந்த ஆள் நம்ம வீட்டுக்கு வந்து இப்படி பேசிட்டு போயிடும். அந்த ஆளை சும்மாவே விடக்கூடாது. அண்ணா, நீ இப்படி கோவப்படுவன் தான் அம்மா உன்கிட்ட எதுவுமே சொல்ல வேணான்னு சொல்லுச்சு. நானும் அதனால தானே உன்கிட்ட எதுவுமே சொல்லாம இருந்தேன். நீ கோவத்துல எது செஞ்சாலும் லாஸ் நமக்கு தானா. ஒரு கேஸ் உன் மேல ஃபைல் ஆனா கூட அதுக்கப்புறம் நீ ஐஏஎஸ் ஆகவே முடியாதுண்ணா. அந்த ஆள் எதிர்பார்க்கறதும் அதுதானே. அண்ணா, நீ லட்சியத்திலயும் ஜெயிக்கணும், லவ்லயும் ஜெயிக்கணும். அதுக்கு என்ன வழின்னு யோசின.
போனாங்க அவங்க? எழுப்பி விட்டு போயிருக்கலாம்ல. ஐயோ, லேட் ஆயிடுச்சு. ஓ, நம்ம பேசக்கூடாது சொன்னோம்ல, அதுக்காக இப்படி பழி வாங்குறாங்களா? இருக்கட்டும், இவங்க பேசாம இருக்கிறது தான் எனக்கு நல்லது. எங்க ஆளே காணோம்? காஃபி. ஏங்க என்னம்மா? காஃபில ஏன் சக்கரை இவ்ளோ கம்மியா இருக்கு? இன்னைக்கு சொதப்பிட்டனா? இல்லம்மா, சாரிம்மா. நாளையிலேருந்து கரெக்டா சக்கரை போட்டு கொண்டு வந்துடுறதா. எங்க ரவுடி பேபி? ரூம்குள்ளே வரல. எங்க போயிருப்பாங்க? கீழே போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அக்காவும் மாமாவும் இருக்காங்க. இவன்கிட்ட கேட்டு பார்ப்போம். அக்கா, சத்யா பார்த்த? எனக்கு வேற வேலையே இல்ல பாரு. அவ எங்க போறா எங்க வரான்னு நான் பாத்துட்டு இருக்கிறதுக்கு. பாத்தியான்னு தானே கேட்டேன். பார்த்தனா பார்த்தேன்னு சொல்லு, இல்லனா இல்லன்னு சொல்லு. நான் என்னமோ அவளை மடியில தூக்கி வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்க மாதிரி என்கிட்ட கேட்டுட்டு இருக்க. காணுனா நீ போய் தேடு. அவ எங்க போய் தொலைஞ்சாலோ. சரி சரி விடு. மாமா, ஒன்னும் இல்லாததுக்கு எதுக்கு அக்கா இவ்வளவு டென்ஷன் ஆயிட்டு இருக்கு? இன்னைக்கு காஃபில சக்கரை கம்மியா போட்டீங்களா? இத்தனை நல்லா காஃபி போடுறீங்களா, ஒழுங்கா சக்கரை போட தெரியாது. பாத்தியாமா, உன் தம்பி என்ன எவ்வளவு அசிங்கப்படுத்திட்டு போறான்னு? அவன் கரெக்டா தான் சொல்லிட்டு போறான். இத்தனை வருஷமா இந்த ஒரு வேலை தான் செய்றீங்க, அதையாவது ஒழுங்கா செய்றீங்களா? என்ன, என்ன நீ ஒரு பக்கம் அசிங்கப்படுத்துற, உன் தம்பி ஒரு பக்கம் அசிங்கப்படுத்துற, என்ன அவமானப்படுத்த நினைச்சிட்டீங்களா? ஆமா, அதுக்கு என்ன இப்போ? நாளைக்கு சரியா காப்பில சக்கரை போட்டு எடுத்துட்டு வரல, என் பேரு வீரசிங்க இல்ல. இந்தாங்க இந்தாங்க, எடுத்துட்டு போங்க. ஓகேமா. போ. எங்க இங்கேயும் காணோம். என்ன பிரபு, காஃபி வேணுமா? இல்ல சித்தி. என்ன வந்தான், ஏதோ தேடினா, அவன் பாட்டுக்கு போயிட்டான். ஏமா, இவன் பரபரப்பா தேர்றத பார்த்தா உண்மையிலே சத்தியா காணாம போயிருப்பாளோ? அவளா காணாம போவா, ஊரே காணாம போக வச்சிருவா. சௌமியா, அண்ணா சத்யாவை பார்த்த? தெரியலண்ணா. உள்ள இல்ல. உள்ளையா? சரி, நான் பாத்துக்கிறேன், நீ படி.
டிஃபன் ரெடியாமா? ரெடி ஆயிடுச்சுங்க. நான் பிரபு கூப்பிட்டு வரேன். ம். பிரபு, ஆ? சத்யா எங்கப்பா? கூப்பிடு, எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிடலாம். டேட், நான் உங்களை தான் தேடிட்டு இருக்கேன். என்ன தேடிக்கிட்டு இருக்கியா? ரூம்ல இல்லையா? காலையில் எந்திரிச்சு பார்த்தேன், அவங்க ரூம்ல இல்லை டேட். எங்கேயாவது வீட்டுக்குள்ளே தான் இருப்பாங்கன்னு நினச்சி விட்டுட்டேன். ஆனால் இப்போ வீடு ஃபுல்லாக தேடி பார்த்துட்டேன், எங்கேயுமே இல்லை டேட். என்னப்பா, சத்யாவுக்கும் உனக்கு ஏதாவது பிரச்சனையா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை டேட். ஏன் கேட்குறேன்னா, சொல்லாம வெளியே போகிற ஆள் சத்யா இல்லை. என்ன பாவம் செஞ்சனோ தெரியல. உங்க கூட இருந்து நரக வாழ்க்கை வாழணும்னு என் தலையில எழுதி வச்சிருக்கேன். நைட் நம்ம அப்படி பேசுறதுனால கோவப்பட்டு எங்கேயாவது போயிருப்பாங்களோ? என்னப்பா யோசிக்கிற? ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? இல்லை டேட், அப்படிலாம் ஒன்றும் இல்லை. சரி, முதல்ல ஃபோன் பண்ணி பாரு. டேட், எடுக்கல டேட். நான் எதுக்கும் ஒரு வாட்டி மேலே பார்க்கவா? பாரு. எனக்கு என்ன தெரியும்? இவன் சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா அவன் நைட்டே எங்கேயோ போயிட்டா போல இருக்கு. இத வச்சு அந்த குப்பத்து ராணியா எப்படி அடிச்சு துரத்துறன்னு பாருங்க. என்னம்மா, அவளை காணும்னு சொல்லிட்டு போறா, நீ பாட்டு அமைதியா வந்து இங்க உட்கார்ந்திருக்க. என்ன பண்ண சொல்ற? என்னம்மா என்னம்மா இப்படி பொறுப்பு இல்லாம பேசுற? நீ தானே மாமியாரு. அதுக்கு அவளை போய் தேட சொல்றியா? எனக்கு என்ன வேற வேலை இல்ல? திமிர் புடிச்சு போய் அவ எங்கேயாவது போவா, நான் போய் தேடணுமாக்கும். நீ எதுக்கு அவளை போய் தேடணும்? எவ்வளவு கொழுப்பு இருந்தா அவ ராத்திரியில வீட்டை விட்டு வெளியே போயிருப்பா. நைட்டா? என்னடி சொல்ற? ராத்திரியே போயிட்டாளா? பிரபு காலையில எழுந்திருச்சு பாக்கும்போது இல்லனா, அப்போ அதானே அர்த்தம். ராத்திரியில யார்கிட்டயுமே சொல்லாம வெளியே போறானா அவளுக்கு எவ்வளவு நெஞ்செழுத்தம் இருக்கும். இதே சாக்கா வச்சு அவளை வீட்டை விட்டு துரத்திடுமா? அம்மா, என்ன யோசிக்கிற? அவ இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து நீயும் நிம்மதியா இல்ல, பிரபுவும் நிம்மதியா இல்ல. இப்படி ஒருத்தி நம்ம வீட்டுக்கு மருமகன்னு வெளியே சொல்லிக்கவே முடியல. இன்னும் எதுக்காக அவளை வீட்லயே வச்சுக்கணும்? அவளை துரத்தி விட்டுட்டு வேற யாரையாவது பார்த்து நம்ம பிரபுக்கு கட்டி வச்சிடலாம். அம்மா, சும்மா யோசிச்சுக்கிட்டே இருக்காத. இந்த சந்தர்ப்பத்தை விட்டனா அதுக்கப்புறம் மொத்தமா அவ இங்கேயே டேரா போட்டுருவா. நீ காலம் முழுக்க இப்படி ஒருத்தி மருமகளா வந்துட்டான்னு நீங்க கவலைப்பட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதா, கண்ணீர் விட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான். என்னத்தை இன்னும் யோசிச்சுட்டு இருக்கீங்க? இன்னைக்கு அவ வரட்டும், நான் ஒரு முடிவு கட்டுறேன்.